வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் பல்வேறு படிப்புகளை பற்றி, ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, ஒரு யூனிவர்சிட்டினா என்ன, சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா என்ன, கடல்சார் பல்கலைக்கழகம்னு சொல்கிறாங்க இல்லையா, மெரைன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸு, அப்புறம் காலேஜில் படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸு, ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸு, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அது பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டனில் பிளேலிஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நான் நம்புகிறேன். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற சீரியலில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற படிப்பு வந்து சிஎஸ்சி ஐஓடி அப்படின்னு சொல்கிற இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற படிப்பை பற்றி தான் நாம் இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். கலெக்டிவ் காம்போனன்ட்ஸ் வந்து கலெக்டிவ் திங்ஸை வந்து நாம் ஒரு இன்டர்நெட் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை சம் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக செயல்பட வச்சு நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த வேலையை செய்ய வைக்கிறது தான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட கான்செப்ட்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திங்ஸ் வந்து இன்டர்நெட் மூலமாக டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது, டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்குது. ஸோ கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து ஒரு எண்டுக்கு திங்ஸிலிருந்து இன்டர்நெட் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது டேட்டா. அதே மாதிரி நம்ம என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அது ஒரு எண்டிலிருந்து அந்த திங்ஸுக்கு வந்து இன்டர்நெட் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு இன்விசிபிள் கனெக்ஷனில் தான் வந்து இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிறது வேலை செய்யுது. இது டோட்டலாக வந்து டிபெண்டட் ஆன் இன்டர்நெட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டாக்கா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி ஆகட்டும், இல்லைன்னா கார்ஸை வந்து நாம் ரிமோட்டில் லாக் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிறது வந்து 1990லேயே இன்வென்ட் ஆயிருச்சு. நிறைய கண்ட்ரீஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்மார்ட் ஃபேன், ஸ்மார்ட் டிவி, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ், இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டயத்தில் இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸு இன்க்ளூடிங் சென்சார்ஸ் அண்ட் சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் சைஸில் பெருசாகவும் இருந்தது. அதனால எல்லா ப்ராடக்ட்லேயும் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிற கான்செப்டை வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருந்தாங்க. அப்புறம் போக போக 2000 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த காம்பனன்ட்ஸோட, தட் இஸ் அந்த தேவையான ஐஓடி காம்பனன்ட்ஸோட சைஸும் வந்து குறைஞ்சது. லைக் இந்த சிப்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா சென்சார்ஸ் ஆகட்டும், அதனோட சைஸும் குறைஞ்சது. நிறைய உற்பத்தியாக ஆரம்பித்த உடனே அதனோட ரேட்டும் குறைஞ்சது. பொதுவாக எந்த பொருளாக இருந்தாலும் பிகினிங்கில் இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப அது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி பொருள் எல்லா பக்கமும் கிடைக்க ஆரம்பித்தோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேட் குறைய ஆரம்பிக்கும். அதே கான்செப்டில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டுக்கு வந்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சாதா ஃபேன் வாங்கினீங்கன்னா 1500 1800ன்னாக்கா இந்த ரிமோட் கண்ட்ரோலில் யூஸ் ஆகிற ஐஓடி அப்படிங்கிற ஃபேன் வாங்கினீங்கன்னாக்கா 3000 3500 ரூபாய்க்கு ஐஓடி ஃபேன்ஸே இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏசிலையெல்லாம் இன்பில்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஐஓடிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிவிஸ்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து ஐஓடி அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ மாடர்ன் ட்ரெண்டில் வந்து இந்த ஐஓடி அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி மெஷராகவே, ஒரு கம்பல்சரி ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? ஒரு 5000 வரும், இல்லைன்னா ஒரு 6000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஎம்ஐயில் ஒரு ஏர் கண்டிஷன் வாங்குறவருக்கு ஒரு இஎம்ஐயில் ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ அதிகமாக கட்டுனாக்கா இந்த மாதிரி ஸ்டைலான ப்ராடக்ட் அவருக்கு கிடச்சிருது. அவர் வீட்டு வாசலில் இருந்துட்டு இல்லை தெரு வாசலில் இருந்துட்டு ஏசி ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அவங்க நார்மல் ஏசி வாங்குறதுக்கு பதிலாக ஈஸியாக ஐஓடி ஏசியை வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஐஓடி ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் அதிகமாச்சு அப்படின்னாக்கா ப்ரொடக்ஷன் அதிகமாகும். எப்படி ப்ரொடக்ஷன் அதிகமாகும்? நிறைய கம்பெனிஸ் வந்து சிமிலர் ப்ராடக்ட்ஸ் உருவாக்க ஆரம்பிக்கும்.
ஆட்டோமேட்டிக்காக காம்படிஷன் அதிகமாயிருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ட்ராப் டவுன் ஆகிறது நேச்சர். ஸோ இப்போ இந்த ஐஓடி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய இயரில் எல்லாம் ரொம்பவே வந்து ரேட் டிராஸ்டிக்காக குறையும். கடையில் 4000 ரூபா சொல்லக்கூடிய ஃபேனு இனிமேல் 3000 ரூபாய்க்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஐஓடியோட பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம்ஸு. ஒன்று வந்து டிவைஸு, இன்னொன்று வந்து அப்ளிகேஷன், மூணாவது வந்து இன்டர்ஃபேஸ். இந்த 3 வச்சு தான் வந்து இந்த ஐஓடி வேலை செய்யுது. டிவைஸ் அப்படின்னாக்கா இந்த ஏசி ஆகட்டும், ஃபேன் ஆகட்டும், வேக்யூம் கிளீனர் ஆகட்டும், கார் ஆகட்டும், இதெல்லாம் வந்து டிவைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். அப்ளிகேஷன் அப்படின்னாக்கா இதுக்கு நாம் எழுதக்கூடிய அந்த ஐஓடி ப்ரோக்ராம், அதை தான் நீங்கள் வந்து சிஎஸ்சி ஐஓடிங்கிற ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இது வந்து ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இதையெல்லாம் யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் தான். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸுங்கிறது என்ன? பொருள் அங்கே இருக்குது, ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம். இன்டர்ஃபேஸ் பண்ணோம்னா தான் வந்து நம்ம என்ன கமாண்ட் பண்ணுறோமோ, நம்ம வந்து என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ அந்த ஆர்டரை வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். இதை எப்படி செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன். இப்போ அந்த திங்ஸ்லேருந்து சம் டேட்டாவை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் த்ரூ தட் அப்ளிகேஷன். அந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். வெதர் அந்த திங் இல்லைனாக்கா அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஆனில் இருக்கா, சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கா, இல்லைன்னா அது ஏதாவது ரிப்பேரில் இருக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடுறோம். ரெண்டாவது நம்ம வந்து ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணுறோம், ஆன்லேருந்து ஆஃப் பண்ணுறோம். அதையெல்லாம் வந்து நம்ம அந்த இன்டர்நெட் மூலமாக கமாண்ட் பண்ணுறோம். கமாண்ட் பண்ண உடனே இந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இந்த டூ அண்ட் ஃப்ரோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் தான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த இன்டர்ஃபேஸுக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து மொபைலில் ஆப்பாக கொடுத்துட்றாங்க. ஸோ மொபைல் தான் வந்து அந்த இன்டர்ஃபேஸிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மொபைலில் மை ஹோம், மை ஸ்மார்ட் ஹோம் இப்படியெல்லாம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் ஆப்ரேட் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி சம் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸை வச்சு நீங்கள் வந்து இந்த ஐஓடியை ஆப்ரேட் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐஓடிங்கிறதுல டிவைஸு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷனு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். பேசிக்காக இன்டர்ஃபேஸுங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஆப் மாதிரியான கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஐஓடியில் இந்த கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸை எல்லாம் க்ரியேட் பண்ணுறது, அந்த ஐஓடி அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறது, இதெல்லாம் தான் வந்து கற்றுப்பீங்க. பொதுவாக இந்த ஐஓடி படிப்பை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் பார்த்தீங்கன்னாக்கா 6th செமஸ்டரில் பிஇ சிஎஸ்சி ஆகட்டும், பிடெக் ஐடி ஆகட்டும், இல்லைனாக்கா பிடெக் ஏஐ அண்ட் டிஎஸ்ல கரிக்குலத்தில் ஒரு பார்ட்டாகவே, ஒரு கம்பல்சரி பேப்பராகவே, ஒரு மெயின் பேப்பராகவே சொல்லி கொடுத்துட்றாங்க. இது தவிர அவங்க வந்து ப்ரொஃபஷனல் எலக்டிவ் அப்படின்னு சொல்லி 4 எலக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு அட்டன் பண்ண சொல்கிறாங்க. அந்த 4 எலக்டிவ் ப்ரோக்ராமில் ஒன் ஆஃப் த எலக்டிவாகவும் நீங்கள் ஐஓடி எடுத்து ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். வேற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட்டும், அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து ஐஓடியை ஒரு ஸ்பெஷலைசேஷனாகவே சிஎஸ்சி ஐஓடி அப்படின்னு சொல்லி சொல்லித்தர்றாங்க. சிஎஸ்சி ஐஓடி அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கிறீங்கன்னாக்கா இந்த ஐஓடி நாலேஜ் வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஐஓடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கனெக்டட் ஹோம், ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஏசி, ஃபேனு எதுவாக இருந்தாலும் ஐஓடி டிவைசஸ் என்னவெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அதே மாதிரி கனெக்டட் கார்ஸு, இதில் என்ன யூஸ் ஆகும்? கார் வந்து 2 இடங்களில் பிரேக்கு, ஸ்டீரிங்கு, இன்ஜின் இதில் எல்லாம் வந்து ஐஓடி டிவைஸ் வந்து அவங்க கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தையே அது இதையெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துரும். அதனால உங்களோட ட்ராவல் வந்து சேஃப் ட்ராவலாக இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ரெண்டாவது, எங்கேயாவது ஒரு பக்கம் ட்ராவலில் இருக்கிற டயத்தில் மிஸ்ஆப் ஆகுது, வண்டி எங்கேயாவது வந்து இடிச்சிருது, இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த ஐஓடியில் யாரையெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அலர்ட் மெசேஜ் போயிடும். வண்டி இந்த மாதிரி ஹிட் ஆகிருக்குது, டேமேஜ் ஆகிருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி ஜிபிஎஸோட அது வந்து கரெக்டாக வந்து ஓன் பொசிஷன் பாயிண்ட்டை காமிச்சிருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ரெஸ்க் கிடைக்கிறதாகட்டும், ஒரு ரிக்கவரி கிடைக்கிறதாகட்டும் ரொம்ப குவிக்காக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இப்போ இந்த காலகட்டத்தோட தேவையாகவும் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்புறம் கவர்மெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஐஓடியை சிட்டி வைடாக வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, சிட்டி பூரா இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அலர்ட் அண்ட் வார்னிங் அலாரம் சிஸ்டம்ஸ் வைக்கிறாங்க இல்லையா சிட்டிஸில். இந்த அலாரம் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ஐஓடியில் கார்பரேஷன்ஸ் இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் மூலமாக அவங்க கண்காணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பவர் ரிசோர்ஸஸ் ஆகட்டும், இப்போ ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் வந்து தேவையில்லாமல் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற டயத்தில் இதை வந்து ரிமோட்லேருந்து ஒரு சிங்கிள் சுவிட்சில் நீங்கள் வந்து ரிமோட்டில் இருந்துக்கிட்டு ஐஓடி மூலமாக நீங்கள் வந்து ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். இப்படியெல்லாம் செய்கிறதுனால பவர் கன்சம்ஷனும் வந்து சேவ் பண்ணலாம். இதே மாதிரி வாட்டர் கன்சம்ஷன் நீங்கள் சேவ் பண்ணலாம். தேவையில்லாத லீக்கேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ரிடிக்ஷன்ஸுக்கும் இப்போ வந்து ஐஓடியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எர்த்து கேக்கோ இல்லைனாக்கா இந்த மாதிரியான ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸுக்கு ப்ரிடிக்ஷன்ஸுக்கும் வந்து ஐஓடிஸு நிறைய கண்ட்ரியில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அப்பார்ட்மெண்ட்டு, ஸ்மார்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டர்ஸே வந்து இந்த ஐஓடி சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்டர் டேங்க்லேயே ஆகட்டும், சீவேஜ் டேங்க்லேயே ஆகட்டும், அதுக்கப்புறம் மெயின் எலக்ட்ரிசிட்டி எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த ஏரியாஸில், ஜென்செட்டில், இந்த மாதிரி எல்லாம் ஏரியாஸ்ல எல்லாம் இந்த ஐஓடி திங்ஸை வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ண ஆரம்பித்ததுனால உங்களுக்கு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாது, கரண்ட் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு பல்பு எரியாது, ஒரு பல்பு அணையாது. எப்போ தேவை இருக்கோ அந்த டயத்தில் வெளிச்சமும் இருக்கும், எப்போ தேவையில்லையோ அந்த டயத்தில் அந்த பல்பு ஆஃப் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஐஓடி அப்படிங்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி டூல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை, ஏஐ டூல்ஸுங்கிறது. இப்போ இந்த ஏஐ டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சினேரியோவில் நிறைய டூல்ஸ் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஓடி பேசிஸில் தான் இந்த டூல்ஸே இருக்குது. ஆக்சுவலாக ஐஓடியில் ஏஐ அண்ட் எம்எல்ங்கிறதும் ஒன் ஆஃப் த கான்செப்டாகவே அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஏஐ டூல்ஸோட இப்போ ஐஓடி திங்ஸ் வர்றதுனால அதனோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், யூசேஜஸும் வந்து அதிகமாகும். ஸோ தட் நீங்கள் ஐஓடி மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஐஓடி திங்ஸுக்கு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது ரெகுலரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்கப்புறம் லைஃப் லாங் அது அப்படியே அந்த ஸ்பேன் வந்து இழுத்துரும். எப்படி நமக்கு வந்து ஒரு ஹோமுக்கு, ஒரு சிட்டிக்கு, காரு, ஏசி இதுக்கெல்லாம் ஐஓடி இருக்கோ, இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் மிஷினரிஸுக்கும் வந்து ஐஓடி இருக்கு. அதை வந்து ஐஐஓடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஐஐஓடினால என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிஷினரிஸ் வந்து கம்ஸ் அண்டர் ஐஓடி கண்ட்ரோல் அப்படின்னாக்கா, இந்த மிஷினரிஸில் ஏதாவது டேமேஜஸோ ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வீக்காக இருக்குது, இல்லை அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது குறையுது அப்படின்னாக்கா அதெல்லாம் நமக்கு வந்து மெசேஜஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது வந்து ஒரு விபத்து நடக்கிறதுக்கு முந்தி இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்பெஷலி இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கர்ஸோட ஹெல்மெட்டில் வந்து ஐஓடி சென்சார்ஸாக கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி டயத்தில் ஏதாவது ஒரு டேஞ்சர் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வார்னிங் கிடைக்குது, அந்த ஒர்க்கர்ஸ் வந்து தப்பிச்சுக்க முடியும். இந்த மாதிரி லைவ் சேவிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஐஓடி அப்படிங்கிறது மெயினாக இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐஓடி பேஸ்டு வண்டிகள் நிறைய தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆட்டோ க்ரூஸ்ன்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த ஆட்டோ க்ரூஸ் எல்லாம் டைப் ஆஃப் ஐஓடி தான். அதுக்கப்புறம் இன்ஜின்லேயும் வந்து சென்சார்ஸ் வச்சிடுறாங்க. ஸோ தட் இன்ஜின் ஃபால்ட் எங்கேயாவது வருதுன்னா எந்த இடத்துல அந்த ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத மெக்கானிக் ரொம்ப ஈஸியாக ஐஓடி ஆப் மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம். அவர் பூரா இன்ஜினை கழட்டி அதை இதையும் தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவர் ஈஸியாக ஒரு ஆப் மூலமாக அந்த இன்ஜினில் எங்கே ஃபால்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரியே ஒரு ஃபுல் வெஹிக்கிள்லையும் ஏதாவது ஃபால்ட் அப்படின்னாக்கா யூஸிங் ஐஓடி அண்ட் இன்டர்ஃபேஸஸ் அவர் வந்து அந்த ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஃபால்ட் ஃபைண்டிங்கிறது ஈஸியாக பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃபால்ட் ரிக்கவரி, ரிப்பேரிங் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சேவ் ஆகும். ஒரு காரை சர்வீஸு கொடுத்து அது ஒரு நாள் பூரா ஷெட்டில் நிற்கிறதுக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹவரில் ஐஓடி மூலமாக அவங்க ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே பாசிபிள். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஐஓடியை எலாபரேட்டடாக, எக்ஸ்டென்சிவாக எல்லா ஏரியாலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஐஓடி வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. முந்தியெல்லாம் வந்து ஒரு வெஹிக்கிள், ஒரு ட்ரக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ வந்து தமிழ்நாடுலேருந்து ஒரு வண்டி பொருளெல்லாம் ஏற்றிட்டு குஜராத் போகுதுன்னு வைங்களேன், வழியில் 10 இடத்துல நிறுத்தி டிரைவர் வந்து அவரோட ஓனருக்கு லோக்கல்ல இருந்து ஃபோன் பண்ணி
அண்ணா நான் இந்த ஊரில் இருக்கிறேன்னா இங்கே வந்துட்டேன்னா இப்படின்னா அப்படின்னான்னு சொல்லி அவர் பேசுவார். அந்த மாதிரி அவங்க இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டு அவங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணுவாங்க. பட் இப்போவெல்லாம் வந்து ட்ராக்கிங் சிஸ்டம் வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும், ஜிபிஎஸ் எனேபிள்டு வெஹிக்கிள் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்கள் ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ ட்ராக் யுவர் வெஹிக்கிள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி பாசிபிள்? அந்த ட்ராக்கிங் நடக்குது அப்படின்னாலே அது வந்து ஐஓடினால தான் நடக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள்ஸில் எஸ்பெஷலி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு கண்டெய்னர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகிறதாகட்டும், அதை ட்ராக் பண்ணுறதாகட்டும், இல்லை ஏதாவது அந்த வெஹிக்கிளில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த ஐஓடி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து மோஸ்ட் எசென்ஷியல் காம்பனண்ட்டாகவே வந்து உங்களுக்கு ஆயிட்டு வருது. அதனால இப்போ ட்ரக்கு மேனுஃபேக்சரர்ஸ், கார் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் பில்ட்னாவே இந்த ஐஓடி கான்செப்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஐஓடி காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு வந்து நிறையா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது, டிமாண்ட் அதிகமாகுதுன்னாக்கா, அதுக்கு ப்ரோக்ராம் எழுதக்கூடிய ஆளுகளுக்கும் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் சிஎஸ்சி ஐஓடி அப்படிங்கிற படிப்பு படிச்சீங்க அப்படின்னாக்கா ஃப்யூச்சர் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரீட்டைல் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து அவங்களோட கூட்ஸ் அனுப்புறதுக்கு, இதை ட்ராக் பண்ணுறதுக்கெல்லாம் ரோபோட்டிக் சிஸ்டமாக வந்து இதை டிசைன் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ தட் கம்ப்யூட்டர் ஒன்ஸ் பொருளை வந்து டெலிவரி சொல்லி டெலிவரி நோட் போட்டாச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் ட்ராக்கிங் பூரா கம்ப்யூட்டர் பார்த்துக்குது. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிருக்கா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எண்டுலேருந்து அது வந்து யார் வாங்குறாரோ பையருக்கு வந்து அது டிஸ்பேச் ஆகிருக்கா, பையர் வந்து அதை ரிசீவ் பண்ணிட்டாரா, அது வந்து நல்ல கண்டிஷனில் ரீச் ஆகிருக்கா, இல்லை பையர் ஏதாவது ஃபால்ட் சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறாரா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ப்ராடக்டை வந்து அந்த ஸ்டேட்டஸ், டெலிவரி ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ரோபோட்டிக் சிஸ்டம்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோபோட்டிக் சிஸ்டம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஆள் மாதிரி ரோபோட் உட்காந்து டைப் அடிக்கல. ஆட்டோமேட்டட் ஆப் இல்லைன்னா ஒரு ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராம் அப்ளிகேஷனாக க்ரியேட் பண்ணி சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, சிஸ்டம் ஆனில் இருந்தால் போதும், இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ராக்கிங் வேலையெல்லாம் அந்த அப்ளிகேஷன், அந்த சாஃப்ட்வேர் வந்து செஞ்சிருது. ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எழுதுறது யார் எழுதுறாங்கன்னு கேட்டாக்கா, ஐஓடி ஸ்பெஷலிஸ்ட்டு தான் வந்து எழுதுறாங்க. ஸோ ஐஓடி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிவைசஸில், ஸ்மார்ட் சிட்டிஸில், ஸ்மார்ட் ஹோமில், ஸ்மார்ட் பில்டிங்கில் எல்லா பக்கமும் யூஸ் ஆகிறதுனால ஐஓடி அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிமாண்ட் இருக்கத்தான் செய்யும். டெக்னாலஜிஸ் யூஸ்டு இன் ஐஓடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முதல்ல எல்லாம் எட்ஜ் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருந்தது. இந்த எட்ஜ் டெக்னாலஜிங்கிறது என்னன்னாக்கா எண்ட் டு எண்டு, அதாவது ஸ்டார்டிங் எட்ஜில் இருந்து ரிசீவிங் எட்ஜ் வரைக்கும், ஃபைனல் எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வந்து ஒன்றா வந்து ஆர்கனைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து அந்த எட்ஜ் டெக்னாலஜிங்கிறது. அந்த எட்ஜ் டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஐஓடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முந்தி வந்து எட்ஜ் டெக்னாலஜிங்கிறது ஒரு ப்ராசஸுக்கு இருந்தது, இப்போ இதை வந்து ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ராசஸில் இருக்குது அப்படின்னாக்கா அது எட்ஜ் டெக்னாலஜி. அதே எட்ஜ் டெக்னாலஜி வந்து ஒரு ஃபேனு, ஒரு ஏசின்னு ஒரு ப்ராடக்டில் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னாக்கா அது ஐஓடி அப்படின்னு சொல்லி ஆயிடுது. ஸோ இந்த ஐஓடியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி எதுன்னு கேட்டிங்கன்னா எட்ஜ் அப்படிங்கிற டெக்னாலஜி. ரெண்டாவது கிளவுடு கம்ப்யூட்டிங் மெத்தடாலஜிஸும் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா இதில் முக்கால்வாசி வேலை வந்து இன்விசிபிளில் தான் நடக்குது. நீங்கள் ஒரு பக்கம் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஏசி ஒரு பக்கம் இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரீட் வாசலில் இருந்துக்கிட்டு அந்த ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது எங்கே போகணும்? ஃபஸ்ட்டு வந்து கிளவுடுக்கு போகணும், கிளவுடிலேருந்து ஏசிக்கு வரணும். அதே மாதிரி ஏசி எதையாவது கம்யூனிகேட் பண்ணுது, நான் வந்து ஆன் ஆகிட்டேன்னு கம்யூனிகேட் பண்ணுது, இல்லைனாக்கா சுவிட்ச்டு ஆஃப்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னாக்கா அந்த இன்ஃபர்மேஷன், அந்த டேட்டா என்னாகும்? ஏசியிலிருந்து கிளவுடுக்கு போகுது, கிளவுடிலிருந்து தான் உங்கள் எண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ் எதுவாக இருந்தாலும் மொபைலோ இல்லை லேப்டாப்போ அதில் ரிசீவ் ஆகுது. அப்போ இந்த கிளவுடு டெக்னாலஜியும் வந்து இந்த ஐஓடியில் இன்வால்வ் ஆகுது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மிஷின் லேர்னிங்கிறதும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பார்க்க போனோம்னாக்கா இந்த ஐஓடியில் வந்து ஒரு எட்ஜ் டெக்னாலஜி, கிளவுடு கம்ப்யூட்டிங் அண்டு மிஷின் லேர்னிங்
இந்த 3 கலந்து தான் வந்து ஐஓடி ஆக்டிவாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் பிஇ சிஎஸ்சியோ இல்லை பிடெக் ஐடி, பிடெக் ஏஐடிஎஸ் இதெல்லாம் படிச்சிங்கன்னாக்கா இந்த ஐஓடி அப்படிங்கிறது, க்ளவுடு கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது, மிஷின் லேர்னிங்கிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு எலக்டிவ்லேயும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து படிச்சிருவீங்க. இதே ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக இருந்ததுன்னாக்கா அவங்களோட கரிக்குலத்தை பொறுத்து இது வந்து பில்டின்லேயும் வரலாம், இல்லைனாலும் நீங்கள் வந்து இதை ஒரு செப்பரேட் ஸ்பெஷலைசேஷனாகவே கூட நீங்கள் வந்து படிக்கலாம். ஆட்டோனமஸ் காலேஜஸ் சிஎஸ்சி கூட ஐஓடி, கிளவுட், எம்எல் இதையெல்லாம் வந்து அவங்க ஸ்பெஷலைசேஷனாக சொல்லித்தர்றாங்க. நீங்கள் சிஎஸ்சி ஐஓடி படிக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்த காலேஜில் இல்லை எந்த யூனிவர்சிட்டியில் இந்த ஐஓடி சொல்லித்தர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், சப்போர்ட் வேணும், அட்மிஷன் வேணும் அப்படின்னாக்கா நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுற என்னோடய நம்பரில் என்னை கூப்பிடுங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.